பிறருடைய பார்வையில ஈமான் இல்லாதவராக தெரிஞ்சு அவருடைய உள்ளத்துல ஈமான் இருந்தால் அவருடைய நிலை மறுமையில் என்ன அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. இது உள்ளம் சம்பந்தப்பட்ட எந்த செய்திக்குமே நாம எந்த தீர்வையும் சொல்ல இயலாது. இப்போ ஒருவர் ஒரு காரியத்தை நல்ல அமல்கள் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்காரு, தொழுதுகிட்டே இருக்காரு, அவர் சொர்க்கத்துக்கு போவாரா போமாட்டாரான்னு நமக்கு தெரியாது. நம்முடைய பார்வையில் அவர் சொர்க்கவாசி இருக்க வாய்ப்பு இருக்கு, நல்லா தொழுதாரு, நோன்பு வச்சாரு, அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, நிறைய காரியத்தை வச்சு செஞ்சாருன்றதுக்காக வேண்டி இவர் சொர்க்கத்துக்கு தான் போயிடுவாரு அப்படின்னு நம்ம கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்று நல்ல நம்பிக்கை வைக்கணும். சொர்க்கத்துக்கு போவதற்காக வேண்டி நம்ம துவா செய்யணும். அதுதான் நம்முடைய கடமை. ஏனென்றால் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானா, அவங்களுடைய உள்ளங்களில் உள்ளதை நீங்கள் அறிய மாட்டீங்க, நாமே அதை அறிந்தவனாக இருக்கிறோம். யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கு, யாருடைய உள்ளத்துல ஈமான் இல்லை என்பது யாருக்குமே உலகத்தை தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட அல்லாஹ் அறிவிச்சாலை தவிர அவங்களுக்கு யாரும் தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, எனக்கு மறைவான ஞானம் இருந்திருந்தால் எனக்கு நன்மையை தவிர வேற ஒண்ணுமே நடந்திருக்காது. அல்லாஹ் குர்ஆன்லயே அதை சொல்றான். எனக்கு அல்லாஹ் மறைவான ஞானத்தை யாருக்கும் கொடுக்கல, அல்லாஹ் மட்டும்தான் இருக்கு. அந்த கைபுன்ற மறைவான ஞானம் யாருக்கு இருக்குன்னா இறைவனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அல்லாஹ்வுக்கே உள்ள தனி சிஃபத்து. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு மறைவான ஞானம் அது கொடுக்கப்பட்டிருந்தா எனக்கு நல்லதை தவிர வேற எதுவுமே நடந்திருக்காது. ரசூலுல்லாஹ் போர்க்களத்துல போய் அடிபட்டாங்களா இல்லையா, பல துன்பங்களை அனுபவிச்சாங்களா இல்லையா, உணவு இல்லாம கஷ்டப்பட்டாங்களா இல்லையா, அவங்களுக்கும் நோய் வாய்வுலாம் வந்துச்சா இல்லையா, இத்தனையும் ரசூலுல்லாஹ் ஏன் அனுபவிச்சாங்க? மறைவான ஞானம் பிறகு என்ன நடக்கும் என்றது எதுவுமே எனக்கு தெரியாது. அப்ப கரண்ட்ல அல்லாஹ் வகையை சொல்லி கொடுத்து அறிவிச்சாலே தவிர அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ அல்லாஹ் அறிவிக்காத எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தி திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுது. அப்ப யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கு, ஈமான் இல்லை என்பது நமக்கு தெரியாது. ஆனால் எல்லாரை பற்றியான நல்லெண்ணம் வைக்க வேண்டும் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. இஸ்லாம் சொல்ற முக்கியமான செய்தி என்ன? யாரையும் பாவி, இவர் நரகவாசி, இவர் வழிகெட்டவரு, இவர் நரகத்து போயிடுவாரு அப்படின்னு எந்த ஃபத்வாவும் யாரையும் சொல்லாதீங்க. நீங்கள் யாரையும் பார்த்து காஃபிர் என்று சொல்லாதீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்றாங்க. அவங்களுக்கு எப்ப வேணா ஈமான் கொள்ளலாம் இல்ல, மரணிக்க தருவாயில கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கலிமா சொல்லி கொடுத்த செய்தியெல்லாம் பார்க்கிறோம். அப்ப அந்த உடம்பு முடியாம கிடக்குறாங்க, நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தருவாயில போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திச்சு கலிமா சொல்லி கொடுத்த செய்தி. ஒரு யூத சிறுவன் ரசூலுல்லாஹ்ட்ட வேலை செஞ்சாங்க, அவர் உடல்நிலை முடியாம வீட்டுல இருந்தாரு, ரசூலுல்லாஹ்வே தேடிக்கிட்டு போய் வீட்டுல போய் பார்த்து அவங்களுக்கு கலிமா சொல்லி கொடுத்து அவங்க கலிமா ஏத்துக்கிட்ட செய்தியெல்லாம் பார்க்கிறோம் வரலாற்றுல. அப்ப யாருமே எந்த நேரத்துல ஏற்றுக்கொள்வாங்க, எந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வெளிப்படையா பார்க்கும்போது ஈமான் இல்லாதவன் நமக்கு தெரியலாம். அவருடைய உள்ளத்துல ஈமான் இருந்தானா, அந்த ஈமானுடைய சிந்தனையோடு அவர் இறந்திருந்தாருன்னா அல்லாஹ் மறுமையில அவருக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற செய்தி என்ன? யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருந்தாலும் கூட அல்லாஹ் அவருக்கு சொர்க்கம் தருவான். கடுகளவு பெருமை இருந்தால் அவர் சொர்க்கத்துடைய வாழை கூட அணுக மாட்டார் சொன்னாங்க. கடுகளவு ஈமான் இருந்தா கூட அல்லாஹ் என்ன செய்வான்? சொர்க்கத்தை நிச்சயமா தருவான். அதுதான் அல்லாஹ்வுடைய நீதி. அந்த அடிப்படையில நம்ம பார்வையில் அவருக்கு ஈமான் இல்லாத மாதிரி தெரியலாம், அவருடைய உள்ளத்துல ஈமான் இருந்து அதை அல்லாஹ் பொருந்தி கொண்டு அவனுடைய அருளால் அல்லாஹ் அவர் ஏற்றுக்கொண்டான் என்றால் நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிற சொல்ல ஒரு செய்தி சொல்றாங்க, அந்த செய்தி ஒண்ணே இதுக்கு போதுமானது. ஒருவர் சொர்க்கத்துக்கும் அவருக்கும் 1 முழம் அளவுக்கு தான் இடைவெளி இருக்கும். சொர்க்கத்துக்கு அவருக்கும் 1 முழம் அளவுக்கு தான் இடைவெளி இருக்கும். கடைசி நேரத்துல அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் மாற்றி அவரை நரகவாசி ஆக்கிடுவான். கடைசி தருவாயில ஒரு மனிதருக்கும் அவருக்கும் நரகத்துக்கும் அவருக்கும் 1 முழம் அளவுக்கு தான் இடைவெளி இருக்குமா. கடைசி நேரத்தில் அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் மாத்தி அவரை சொர்க்கவாசியாக மாற்ற வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, கடைசி நேரத்திலே அல்லாஹ் நாடினால் யாருக்கும் நேர்வழி கொடுக்கலாம், யாரையும் வெளிகேட்டுல விடலாம், யாரையும் சொர்க்கத்துக்கு அனுப்பலாம், யாரையும் நரகத்துக்கு அனுப்பலாம். இறைவனுடைய கண்ட்ரோல்ல உள்ளது. அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனைவருடைய உள்ளங்களையும் அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்கிறது. யா முகல்லிபுல் குலூப் சபித் கல்வி அலா தீனி. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை மார்க்கத்தில் நிலை பெற செய்வாயாக. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய துவா செய்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்பின் பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டவங்க, இறை தூதரா இருக்கக்கூடியவங்க, நம்மை விட இறையச்சத்துல மேன்மையானவங்க. அப்படிப்பட்டவங்க அல்லாஹ்விடத்துல கேட்ட துவா என்ன? யா முகல்லிபுல் குலூப் சபித் கல்வி அலா தீனி. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என் உள்ளத்தை மார்க்கத்தில் நிறைவேற செய் அல்லாஹ். அவர்களே அப்படிப்பட்ட ஒரு துவா செஞ்சாங்கன்னா நம்ம அண்ணன் எத்தனை முறை கேட்கணும், எவ்வளவு நாளைக்கு கேட்கணும், எத்தனை முறை வேணா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு செய்தி.
அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அல்லாஹ் நாடினால் யாரையும் எந்த நேரத்தையும் உள்ளத்தை புரட்டலாம். அதனாலதான் ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தி நமக்கு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கருணையால் மட்டுமே நாம் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க. நம்முடைய வணக்க வழிபாடுகளை வைத்தெல்லாம் நம்ம சொர்க்கத்துக்கு போறது இல்லையா. நம்ம செய்யற வணக்க வழிபாடெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நாடினா இதை ஏத்துக்கவும் செய்யலாம், ஏத்துக்காம போகலாம். அவன் நாட்டத்துல உள்ளது. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொல்றாங்க, அல்லாஹ்வின் கருணை இல்லாமல் யாரும் சொர்க்கத்தில் நுழைய முடியாதுன்னு ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்டாங்க, அந்த யா ரசூலுல்லாஹ், நீங்க எப்படி? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதராச்சே, அந்த யா ரசூலுல்லாஹ், நீங்க நானும் அப்படிதான். நானும் என்னையும் அல்லாஹ் புரிந்து கொண்டால் அருளாலே தவிர நானும் சொர்க்கத்துக்கு போக இயலாது, அல்லாஹ் நானாலே தவிர. அல்லாஹ்வின் தூதருக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால் இறைவன் நாடினால் தான் சொர்க்கம் என்பது நமக்கு தெரிகிறது. நம்முடைய பார்வைக்கு எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் யாரையும் நம்ம விமர்சிச்சிடக்கூடாது. ஒரு ரொம்ப தொழுவுறாரு, ரொம்ப இபாதத்தா இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, பா சொர்க்கவாசி தான், சொர்க்கத்துக்கு போயிடுவாரு 100% கன்ஃபார்மா யாரை சொல்லக்கூடாது. சொர்க்கத்துக்கு போறதுக்கு இறைவா அவருக்கு வாய்ப்பை ஏற்படுத்தா, அவர் சொர்க்கவாசியை நீ ஆக்கு அப்படின்னு துவா செய்யலாம். நீ சொர்க்கவாசி தான், நம்ம யாருக்கும் சான்றளிக்க முடியாது. ஒரு சின்ன செய்தியை சொல்லி இந்த கேள்விக்கு பதில் முடிக்கிறேன். ரசூலுல்லாஹ் காலத்துல ஒரு சின்ன பிள்ளை இறந்து போகுது, சின்ன குழந்தை இறந்து போது சுசலாசம் அவங்க முன்னாடி கொண்டு போறாங்க. கொண்டு போகுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னா, சொர்க்கத்துடைய சிட்டுக்குயில் போகுது அப்படின்றாங்க. சின்ன குழந்தை தான், நம்ம என்ன செய்வோம், சின்ன குழந்தை இறந்து போச்சு, வயிற்றுல இறந்து சில பிள்ளைங்க வெளியே வருது, அல்லது பிள்ளைங்க பிறந்த உடனே இறந்து போகுது, இந்த மாதிரியான பிள்ளை நம்ம என்ன செய்வோம், பாவமறியாத பிள்ளை சொர்க்கத்துக்கு தான்டா போகும் இது அப்படிதான் நம்ம நினைப்போம். இந்த மாதிரியான ஒரு சிந்தனையில அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் சொல்றாங்க சொர்க்கத்துடைய சிட்டுக்குயில் போகுது அப்படின்னு. உடனே சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க, ஆயிஷா உனக்கு எப்படி தெரியும், நீ ஏன் இந்த வார்த்தை சொல்ற, யார் சொர்க்கவாசி யார் நரகவாசி நம்ம முடிவு பண்ண முடியுமா? அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியும். பச்சிளம் குழந்தையா இருந்தா கூட இந்த வார்த்தை நம்ம சொல்லக்கூடாதுன்னு தெரியுது. அப்ப எதுவுமே நமக்கு தெரியாது, எல்லாம் கைபுல மறைவான ஞானத்துல உள்ள விஷயமாக இருக்கிறனால் நாம் யாரை பற்றியும் அவர் ஈமான் வெளிப்படையா தெரிஞ்சாலும் சரி, ஈமான் வெளிப்படையா தெரியாட்டாலும் சரி, நமக்கு உள்ளம் சார்ந்த செய்தியா இருக்கிறனால அல்லாஹ்வுக்கு மட்டுமே அவரை பற்றிய நிலை மறுமையில தெரியும்.